அதாவது சூரியன் அப்படிங்கிறது ஆன்மாவை குறிக்கும். சித்தர்களுடைய பார்வையில் சொல்கிறேன். சூரியன்கிறது ஆன்மாவை குறிக்கும், சந்திரனுங்கிறது உடலை குறிக்கும். எப்பொழுது உடலும் ஆன்மாவும் பலம் பெற்றிருக்கும் போது பரமாத்மாவுடைய தரிசனத்தை நீங்கள் எளிமையாக பெறலாம். அப்படிங்கிறதுக்கு அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு உடல் காரகனும் ஆன்மக்காரகனும் பலம் பெற்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் உங்களுடைய சுழுமுனை பரமாத்மாவை நீங்கள் தரிசனம் செய்வதற்கு ஏற்ற ஒரு காலம் அந்த காலம் அப்படிங்கிறத சித்தர்கள் நமக்கு தங்களுடைய பாடல்கள் மூலியமாக மறைபொருளாக இந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் வாசியோகம் பயிற்சி செய்கிறவங்க, சுழுமுனை நாடியை திறக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்களுடைய வாசி பயிற்சியை செய்து பார்த்தோம்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் இருப்பவர்களுக்கும் குருவினுடைய அருள் இருப்பவர்களுக்கும் இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக சுழுமுனை நாடி திறக்கப்படும். அந்த உங்களுடைய வாசி பயிற்சியின் மூலியமாக நிச்சயமாக சுழுமுனையை நீங்கள் திறக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக இந்த அக்ஷய திருதியின் உள்ளார்ந்த அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உள்ளார்ந்த அர்த்தங்களை நீங்கள் விளங்கி அந்த உள்ளார்ந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணுமே தவிர கதைகளில் உங்கள் மனதை லயிக்க விட்டு கதைகளில் வந்தது போல் நமக்கும் செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த அக்ஷய திருதியை அணுகாமல் தாய் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று அன்று தான தர்மங்கள் செஞ்சு மேலும் 3ஆம் பிறையாகிய எம்பெருமானின் திருவுருவத்தை 3ஆம் பிறை வாயிலாக பார்த்து உங்களுடைய எண்ண பதிவுகளை எண்ண கருத்துக்களையும் நீங்கள் அனுப்பிச்சு உங்களுடைய செல்வ வளத்தை பெருக்கணும்னு நான் ரொம்ப வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.